ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு உங்களுக்காக நம்ம சூப்பரான ஒரு காமெடி தான் கொண்டு வந்திருக்கோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சில காமெடி எல்லாம் எவ்வளோ தான் காலங்கள் கடந்தாலும் அது எப்போ பார்த்தாலும் சிரிப்பு வரும்னு சொல்கிற மாதிரி இந்த காமெடி அப்படி தாங்க இருக்கும். வாங்க காமெடிக்குள்ளே போயிடலாம். இப்போ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா, ஜனகராஜ் இருக்கார்ல, அவர் தான் வந்துட்டு இருப்பாரு. வையம்பட்டி வந்தாச்சு, வையப்படி மாமோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வருவார். அதோட பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்டி ஒன்று தூக்கிட்டு வருவார். அப்படியே ஒரு மாதிரி பெண்டாக நடந்து வருவார். வரும்போது என்ன சொல்வார்னா, இந்த பெட்டியை இந்த பொருளை உங்ககிட்ட கொடுத்தா தான் எங்கள் அம்மாவோட இது வந்து சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வருவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து குமரிமுத்து இருக்கார்ல, அவர் போயிட்டு இருப்பாரு. அவரை பார்த்து யோ தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. எது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி பார்ப்பாரு. இந்த தண்டவாளம் எங்கே வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. என்னது தண்டவாளமா? இது தண்டவாளம் இல்லைப்பா, ரோடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வார். எங்கள் ஊரில் இதை தண்டவாளம் தான் நாங்கள் சொல்லுவோன்ற மாதிரி சொல்லுவார். பேசி முடிச்சுட்டு வையம்பட்டியில் வையாபுரி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் வந்து நம்மளையே கேட்குறான், யாரா இருப்பா இவன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிப்பாரு. நீ யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்பாரு. அதுக்கு உடனே என்ன சொல்வார்னா, நான் அவருடைய அக்கா பையன், ஒரு மாதம் அவர் வீட்டில் தங்கிட்டு போகலான்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, ஆளை பார்த்தா ஒரு நாள் ஒரு வாரம் தங்கினாலும் எல்லாத்தையும் முடிச்சு விட்றோம் போல தெரியுது. இப்போ அப்படின்னு நினச்சிட்டு இப்போ திரும்பி நின்றுட்டு சொல்வார், நீங்கள் தேடி வந்துட்டு இருக்க வையாபுரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் இறந்து போயிட்டாரு அப்படின்னு. என்னது இறந்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அழ ஆரம்பிச்சிருவாரு. இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்கதை அழுவும் போது பார்த்தீங்கன்னா ஏன் அழுற அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்பாரு. என்ன சொல்றது, வையாபுரி மாமா கொடுத்து வச்சது அவ்வளோதானா அப்படின்னு. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்கள் அம்மா சாகும்போது அதாவது 2 பங்களா 4 தோப்பு இதை வந்து என் தம்பிக்கிட்ட எப்படியாவது கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா இறந்து போயிட்டா, இப்போ அதை கொடுத்தா எங்கள் அம்மாவோட ஆத்மா வந்து சாந்தி அடையும், அவர் கொடுத்து வச்சது இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அழ ஆரம்பிச்சிருவாரு. என்னது 4 தோப்பு 2 பங்களாவா அப்படின்னு ஆள் அமைக்கிற வேண்டியதான் சொல்லிட்டு, தம்பி நீ தேடி வந்த வையாபுரி நான் தான், சும்மா உங்ககிட்ட விளையாடினேன், நீ எங்கள் அக்கா பார்வதியோட பையனா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாரு. எங்கள் அம்மா பேரை கரெக்டாக சொல்கிறீங்க, அப்போ நீ தான் என் மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது ஆமான்னு சொல்லிடுவாரு. 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப இதாக இருந்துப்பாங்க. அதோட வர வழியில் பார்த்தீங்கன்னா எருமை மாடெல்லாம் நின்றுட்டு இருக்கோம். இவர் உடனே மாமா மாமான்னு வேறு என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த எருமை இந்த யானைகள்லாம் தண்ணி குடிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்பார். அட பாவி, அது யானைகளடா எருமைனோட எங்கள் ஊரில் இப்படி தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவார். இப்போ இவர் என்ன சொல்வார், அட பாவி எருமையை யானைன்னு சொல்றியே, ஒன்னொன்று மாற்றி மாற்றி சொல்றியே, இன்னும் என்னென்னலாம் செய்ய போறியோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்து பெட்டியை தூக்கிட்டு அவர் பாட்டுக்கு வந்துட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வாய்க்கால் வரும். அதை பார்த்துட்டு மாமா இந்த கடல் எங்கே போய் சேருது அப்படின்னு சொல்லி கேட்பார். என்ன வாய்க்கால போய் கடலுங்கிறா அப்படின்ற மாதிரி அவர் யோசிப்பாரு. அவருக்கு விளக்கம் கொடுப்பாரு. இது கடல் இல்ல மாப்பிள்ள, இது வாய்க்கா அப்படின்னு. நீங்க வேற மாமா எதுவும் தெரியாம பேசாதீங்க, எங்க ஊர்ல நாங்க இதை கடலுன்னு தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் பதில் சொல்லுவாரு. அதோட பாத்தீங்கன்னா இப்போ கல்யாணம் முடிச்சு பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இவர் அவங்கள பார்த்தோன்னே ஏன் மாமா பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் வீட்டுக்கு போறாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லும். இவருக்கு ஒரு மாதிரி ஆயிரும். ஏன்னா இவர் பேசினது அவங்க காதலே விழுந்துரும். ஏன்னா அவங்களுக்குலாம் கோவம் வந்துடும். யாரா அவன் கல்யாணம் முடிச்சு மறு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம், எலோ வீட்டுக்கான்னு கேட்கறான்னு சொல்லிட்டு கோவப்படும் போது பாத்தீங்கன்னா உடனே அவங்க மாமா என்ன செய்வாருன்னா, ஐயா அவரை மன்னிச்சிருங்க, அவன் ஊருக்கு புதுசு அப்படின்னு சொல்லிட்டு காலில் வந்து மன்னிப்பு கேட்பாரு. இதை பார்த்துட்டு இருக்க இப்போ இவர் என்ன சொல்வார்னா, இப்போ நான் என்ன தப்பா சொல்லிட்டேன், எங்க ஊர்ல சொல்றது தானே நான் சொல்லிட்டேன், இதுக்கு போய் அவர் காலில் வந்து முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். கூட இவங்கள்ட்டலாம் பேசி சமாதானம் பண்ணி காலில் கையில் விழுந்து மன்னிப்பு கேட்டு இப்போ தப்பிச்சு நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஊர் பெரியவங்க 4 பேர் வந்துட்டு இருப்பாங்க. உடனே இவர் டக்கு டக்குன்னு வந்து, மாமா இந்த 4 பணிகளும் எங்கே போகுதுங்க, அதுவும் 4 பெரிய பணிகளும் எங்கே போகுதுங்க அப்படின்ற மாதிரி கேட்பார். யாரை பார்த்துனா பணிகன்னு சொல்கிறேன்ற மாதிரி அவங்க கோவப்படுவாங்க. உடனே அவங்க மாமாவை பார்த்தீங்கன்னா இவங்களாம் பஞ்சாயத்து ஆளுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, ஓ பஞ்சாயத்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். இன்னும் அவங்களும் கோவப்படும் போது இவர் உடனே அவன் ஊருக்கு புதுசு, மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு எல்லா கார்லையும் உழுது மன்னிப்பு கேட்பாரு. உடனே இவர் என்ன சொல்லிட்டு இருப்பாருன்னா, இப்போ நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன், எங்கள் ஊரில் சொல்கிறது தான் நான் சொன்னேன், அதுக்கு போய் சொட பண்ணியும் வழுக்க பண்ணியும் இவ்வளோ வந்து சந்தோஷப்படுது, அதாவது அவங்க கோவப்படுறது சந்தோஷப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். போதும் மாமா முத்தம் கொடுத்தது வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலில் வந்து கெஞ்சிட்டு இருக்காருல, அதை சொல்லிட்டு கூப்பிடுவாரு. சரின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இதெல்லாம் இவருக்கு போட்டு விட்டு, என்னோட அதாவது என்ன சொல்றது வாட்ச் செயின் மோதிரம் என்னோட வேட்டி சட்டை எல்லாத்தையும் உங்களுக்கு போட்டு அழகு பார்த்துட்டேன், அந்த உயிலை எப்போ மாப்பிள்ள என் கையில் கொடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே அவர் என்ன சொல்வார்னா, மாமா எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க, அதுக்கப்புறம் தான் உயிலை உங்கள் கையில் கொடுப்பேன், அப்போ தான் எங்கள் அம்மாவோட ஆத்மா வந்து சாந்தி அடையும்னு சொல்லுவார். டக்குன்னு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே இருந்தவர் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அவங்க அத்தை இருக்காருல, அவங்க கிட்ட போயிட்டு நெருப்பு அள்ளி கொட்டுங்க அப்படின்னு வருது. நெருப்பு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. அவன் சோத்தை தாண்டி நெருப்புன்னு சொல்கிறான், அள்ளி கொட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ சாப்பாடு எடுத்து வைப்பாங்க. அவங்க ஊரில் அப்படி தாண்டி பேசுவாங்களா, பேசாமல் எடுத்து வைன்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு சொல்லுவார். உடனே அவங்க சாப்பாடு, அதாவது ஒரு பஸ்ஸில் நெருப்பள்ளி கொட்டிட்டு அதை வந்து முட்டை வைப்பாங்க. உடனே இவர் என்ன சொல்லுவாருன்னா, மாமா அத்தை ஒரே ஒரு குண்டு மட்டும் வைக்கிது, நீ ஒரு 4-5 அணுகுண்டு சேர்த்து எடுத்து வை அப்படின்ற மாதிரி சொல்லுவார். முட்டைக்கு தான் அவர் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இதை நாங்கள் வந்து கண்ணி அப்படி இருக்குல்ல அப்படி தான் சொல்லுவோம், இப்போ நாங்கள் அப்படிலாம் மாற்றிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சரி சரி மாப்பிள்ள இந்த உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கை நிறைய அள்ளி வைப்பார். பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டே இருக்கும்போது, நாளைக்கே உன் அம்பலத்தாங்கிட்ட கூட்டிட்டு போகிறோம், உனக்கு வேலை வாங்கி கொடுத்துறேன், எனக்கு உயிரை கொடுத்துருந்தோம், அப்போ தான் உயிரை தருவேன் அவரும் சொல்லிடுவார். அதோட பார்த்தீங்கன்னா இவர் வெளியே போயிருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்க பிடிச்ச முன்னாடி அப்படியே ரொமான்ஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி இவங்க ஆரம்பிப்பாங்க. அவர் பொண்டாட்டியை கொஞ்சிக்கிட்டு இங்கே வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கட்டில் உட்கார வைக்க போவார். இவர் வெளியே நின்றுட்டு இருப்பார். இவர் வந்து ஒரு மாட்டு வண்டியை பார்ப்பார். மாட்டு வந்து உடஞ்சு போயிருக்கும். உடனே என்ன சொல்வார்னா, மாட்டு வண்டியை போய் கட்டில் நினச்சிப்பாரு. கட்டில் உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவார். இவங்க உட்கார போனதுக்கு கட்டில் உடஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் யோசிப்பாங்க. ஏன்னா அவர் வாசலில் நின்று பேசிட்டு இருக்காரு. அவர் அந்த மாட்டு வண்டியை பார்த்து பேசுறது இவங்களுக்கு பேசுகிற மாதிரியே இருக்கும். 18 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் நீங்கள் 2 கண்ணையும் திறந்து பார்த்து என்ன கூப்பிட்டீங்க, அதுக்குள்ள அந்த பாவி எங்கேருந்து பார்த்து தொலைறானே தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கோவப்படும் போது திரும்பவும் இவர் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வருவார். அதோட பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் அங்கே உட்கார போகும்போது உட்காராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இவர் பேசுறது வந்து இப்போ அந்த மாட்டு வண்டி உடஞ்சிருக்கலாம், அங்கே 2 பேர் வந்து உட்கார வருவாங்க. அவங்கள தான் உட்காராதீங்கன்னு சொல்லும்போது இவங்க உட்காந்துட்டு எந்திரிச்சிருவாங்க.
சொல்லுவாங்க. இவன் எங்கேருந்து பார்க்குறானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அங்க 2 பேர் வந்திருப்பாங்கல்ல, அவங்க 2 பேர் வந்து நான் தான் உட்காருவேன், நான் தான் உட்காருவேன்னு சொல்லிட்டு மாறி மாறி அடிச்சுப்பாங்க. கொஞ்சாதீங்க அப்படின்னுவாரு. ஏன்னா இவங்க இங்க கொஞ்சிக்கிட்டு இருக்கும்போது, அவங்க அடிக்கிறத கொஞ்சாதீங்கன்னு சொல்றது இவங்களுக்கு வேற ரொம்ப எரிச்சலா இருக்கும். பேர் அடிச்சுட்டு நிக்கிறாங்கல்ல, அவங்க 2 பேரும் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னடா இது 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் கொஞ்சாதீங்கங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிப்பாங்க. உள்ள இருக்க அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, எங்கேருந்து பார்க்குறானே தெரியலையே, குரல் மட்டும் கேட்குதே அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, அவர் அங்க கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. அத பார்த்து கூசுதா அப்படின்ற மாரி இவர் கேட்டுக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா இங்க 2 பசங்க அடிச்சுட்டு தடவிட்டு இருப்பாங்கல்ல, அத பார்த்து இவர் கேட்கறது அவங்களுக்கு கேட்குற மாரியே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு நாய் வரும். நாய பார்த்த உடனே அவர் வந்து மாமான்னு அந்த நாய கூப்பிடுவாரு. நாய கூப்பிட்டு அந்த நாய் என்ன பண்ணும்னா, பாத்ரூம் போகும். எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் கட்டில்னு சொல்லிட்டு இருக்காருல்ல அந்த மாட்டு வண்டியில. உடனே என்ன சொல்லுவாருன்னா, மாமா என் முன்னாடியா இப்படிலாம் பண்றது அப்படின்னு ஒண்ணு பார்த்தீங்க அவருக்கு ரொம்ப ஒரு மாரி ஆயிரும். உள்ள தான் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கான் போல இருக்கு. அந்த மாரி நினைச்சுப்பாரு. இவர் பேசிட்டு இருக்கிறது இப்ப அந்த நாய்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அதோட பார்த்தீங்கன்னா 2 பேரும் வெறுத்து போயிருவாங்க. கதவு வேக வேகமா எந்திரிச்சு வந்து தொறக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவர் அப்பதான் வந்து நின்னுட்டு இருப்பாரு கதவு கிட்டயே. அத்தை ரொம்ப தாகமா இருக்கு. விக்கல் வேற இருக்குது. வயிறெல்லாம் எரியுது. கொஞ்சம் பூச்சி மருந்து தான் தரீங்களான்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஒய்ஃப்க்கு கோவம் தாங்க அப்படியே என்ன சொல்லுவாங்கன்னா, இவனுக்கு நிஜமாலே பூச்சி மருந்து குடிச்சு கொல்லுங்க அப்படின்ற மாரி திட்டிட்டு இருப்பாங்க. உடனே அவர் வீட்டுக்காரர் வந்து சரசு கோவப்படாத உயிலுன்னு சொல்லி சமாதானப்படுத்துவாரு. அப்புறம் தான் இவங்க தண்ணி தான் இவர் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிஞ்சு குடுப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, இவரும் போய் வேலைக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாரு. அம்பலத்தாங்கிட்ட பேசி வேலைக்கும் ஏற்பாடு பண்ணுவாரு. இப்ப அவர் வந்து என்ன சொல்வாருன்னா, மாப்பிள இதுக்கு மேல என்னால தாக்கு பிடிக்க முடியாது. அம்பலத்தாங்கிட்ட போய் பேசிட்டேன். இன்னும் 2 நாள்ல உனக்கு வேலை குடுத்துறேன்னு சொல்லிட்டாரு. நீ வந்து எனக்கு உயில குடுத்துறணும் அப்படின்னு சொல்லும்போது இவர் டக்குனு என்ன சொல்வாருன்னா, மாமா அப்படிலாம் உயில எனக்கு சாதாரணமா குடுக்க முடியாது. பஞ்சாயத்து கூட்டி 4 பெரிய பண்டிகை முன்னாடி வச்சு படிச்சு காட்டி தான் உன்ட்ட உயில குடுப்பேன்னு சொல்லுவாரு. ஐயோ! ஊர்ல இருக்க பெரிய மனுஷன் பண்டிகைன்னு சொல்லிட்டு இருக்கானே. இனி என்னலாம் சொல்ல போறான்னு தெரியலையேன்னு புலம்பிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, மாமா எனக்கு பாட்டு பாடணும் மாமா அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அவர் சொல்லுவாரு, அக்கம் பக்கத்துல வீடெல்லாம் இருக்கு. நீ பாட்டு பாடினா அவங்களுக்கு தொந்தரவா இருக்கும். வா போலான்னு சொல்லும்போது, மாமா எனக்கு பாட்டு பாடணும் மாமா அப்படின்னு உடனே, சரி அப்ப வேணா மெதுவா என் காதுல பாடு அப்படின்னு சொல்லுவாரு. மாமா அதெல்லாம் பண்ண முடியாது மாமா. எனக்கு பாட்டு பாடணும் மாமான்னு சொல்லும்போது, என்னடா இது வம்பா போச்சு. பாட்டு தானடா பாடுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் வந்து ஒரு மரத்துக்கிட்ட வந்து பாத்ரூம் போயிட்டு இருப்பான். மாமா அங்க பாருங்க அந்த பையன் எவ்வளவு அழகா அதாவது பாட்டு பாடிட்டு இருக்கான். அந்த மாதிரி காதுல பண்ண முடியுமா மாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ பாத்ரூம் போறத தான் இப்படி சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சோம் பொழச்சோம்னு சொல்லிட்டு நினைப்பாரு. இதையாடா சொன்னேன். நல்ல வேளை என் காது தப்பிச்சுதுன்னு அவர் சொல்லும்போது, எங்க ஊர்ல அப்படிதான் மாமா சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே சமாளிப்பாரு. அதோட அவங்க மாமா பொறுமையில இருந்து என்ன சொல்வாரா, நீ மரத்தடியிலேயே போய் பாடிக்க அப்படின்னு உடனே அவர் பாட்டு பாடிக்கிட்டு அங்க போக ஆரம்பிச்சிருவாரு. அதாவது நடந்துகிட்டே அங்க வந்த இடத்துக்கு அந்த மரத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிருவாரு. இப்ப பாத்தீங்கன்னா நைட்டு தூங்கிட்டு இருப்பாரு. இவர் மாமா என்ன பண்ணுவாருன்னா, தலையில துண்டை போட்டுட்டு நைஸா அந்த பெட்டி எடுக்க வருவாரு. வரும்போது பாத்தீங்கன்னா என்னாச்சுன்னு கேட்கும்போது, இல்ல மழை பெய்யுது பெட்டிக்கு குளிருமேன்னு போத்தா வந்தேன்னு சொல்லுவாரு. அதெல்லாம் நான் போத்திக்கிறேன், நீ போய் போத்து போ அப்படின்ற மாதிரி அங்க அவரை திட்டி அனுப்பிடுவாரு. எனக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பெட்டியை திறப்பேன், உயில கொடுப்பேன்னு சொல்லிடுவாரு. ஐயோ தூக்கத்துல கூட உசாரா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருவாரு. அதோட பாத்தீங்கன்னா இப்ப 4 பஞ்சாயத்து பணிகளை வச்சு தானே வந்து உயில் படிக்கிறதா இருந்தாரு. அதோட இப்ப எல்லாரையும் கூப்பிட்டுருப்பாங்க. எல்லாருமே வந்திருப்பாங்க. எல்லாருமே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. இன்னும் இவர் வந்திருக்க மாட்டார். அதாவது மருமகன் வந்து வந்திருக்க மாட்டாரு. என்னையா உயில படிக்கிறோன்னு வர சொன்னா இன்னும் அவனை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உடனே அதை வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவரு சொல்லுவாரு. இப்ப வந்துட்டு இருக்கவர் என்ன சொல்வாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஐயோ மாமா 10 மணிக்கு வரும்னு சொன்னா 5 மணிக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இப்ப என்ன பண்ணுவாருன்னா, அவங்க காலில் போய் விழுந்து மன்னிப்பு கேட்பாரு. ஐயா ஐயா அவனை மன்னிச்சிருங்க விட்டுருங்க. அந்த உயிரை நம்பி தான் உங்கள்கிட்ட நான் கடனே வாங்கியிருக்கேன். எல்லாத்தையும் கடைசியில வச்சுப்போம். கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அவங்க எல்லாம் கோவப்படுறத பார்த்த உடனே இவர் என்ன கேட்பாருன்னா, வழுக்க பண்ணி என்ன ரொம்ப சந்தோஷப்படுது அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதோட வாயை மூடுற அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொத்தும்போது பார்த்தீங்கன்னா, ஆமா எனக்கு பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அவங்களாம், ஓ உங்களுக்கு சங்கீத ஞானம்லாம் இருக்கா, அப்போ பாட்டு பாடுங்களேன் கேட்போன்னே, இல்லைங்க அவன் வேற மாதிரி பாடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரை கட்டுப்படுத்தி அமைதியாக உட்கார வைப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உயில படிப்பான்னு சொல்லும்போது, உயில படிக்கிறதுக்கு முன்னாடி பட்டு கொஞ்சம் தாள கொஞ்சனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து உயில படிக்க முடியும்னு சொல்லிடுவாரு. பட்டு கொஞ்சம் தாள தானே கொஞ்சம்னு சொல்லிட்டு அவரும் சொல்லுவாரு. டக்குன்னு போனவர் என்ன பண்ணுவாருன்னா, விளக்கமா இருக்குல்ல அதை கொண்டு வந்து அவர் அடி நடிப்பாரு. அவர் கதறிட்டு உட்காந்துருப்பாரு. படிச்சு முடிச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டு, உன்னோட ஆத்மா சாந்தி அடையட்டும், நான் இப்போ இந்த உயில வந்து படிக்க போறேன்னு சொல்லிட்டு, இதனால அறிவிப்பது என்னவென்றால் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இந்த இடத்துல இருக்க 2 பங்களாவும் அதோட 4 தோப்புங்களும் வந்துட்டு என் தம்பிக்கு வந்து நான் எழுதி கொடுக்குறேன், அவருக்கு தான் அதெல்லாம் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு முடிச்சிருவாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா போயிடும். சரி வாங்க எல்லாரும் போய் அந்த தோப்பையும் பங்களாவையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கிளம்புவாங்க. உடனே இப்போ இவர் என்ன சொல்வாருன்னா, அங்கெல்லாம் போவானா எல்லாத்தையும் நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லுவாரு. எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கியா எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பெட்டியை அப்புறம் திறப்பாரு. திறந்துட்டு அதுலேருந்து 2 குண்டு குண்டு செம்பா எடுத்து வைப்பாரு. அதுதான் வந்து பங்களாவா 2 பங்களாவா. அதோட 2 சின்ன சின்ன டம்ளர் எடுத்து வச்சு இதுதான் தோப்பா 2 தோப்பா, அதோட இன்னும் 2 தோப்புன்னு சொல்லிட்டு இன்னொரு 2 தோப்புன்னு சொல்லிட்டு 2 கிளாஸ் எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அட பாவி 2 டம்ளர் தான் வந்து 2 தோப்பா இது 2 பங்களா வயதுன்னு சொல்லிட்டு அவருக்கு செம்ம வெறியேறி கோவமாயிடும். அந்த பஞ்சாயத்துல எல்லாரையும் பாடாப்படுத்தி எடுத்துட்டு இப்ப நடந்து வந்துட்டு இருப்பாரு. ஒரு அம்மா ஒரு பிள்ளைய போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சாதீங்கன்னு போய் சொல்லுவாரு. உடனே அந்த அம்மா வந்துட்டு, நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அடிக்க வருவாங்க. என்ன கொஞ்சாதீங்கன்னு சொல்லிட்டு ஓடுவாரு. அந்த அம்மாவோட வீட்டுக்காரர் வரும்போது பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க உங்க பொண்டாட்டி என்ன கொஞ்சம் வராங்கன்னு அவர்கிட்ட போய் சொல்லி கொடுத்துருவாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஏன் முன்னாடியே நீ அவனை கொஞ்சம் போறியான்னு சொல்லிட்டு அதுக்கு 2 அர்த்தம் இல்லாம சண்டை போட்டுட்டு இருக்கும். அங்கேயும் அடியை வாங்கிட்டு நடந்து வந்துட்டு இருப்பாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, புலி வருதுன்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிருவாரு. புலியான்ட்டு எல்லாருமே ஊர் மக்கள் மொத்த பேரும் ஓடிடுவாங்க. ஓடி ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கும்போது, நீ உண்மையிலேயே புலிய பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கன்னு யாரும் பார்க்கல. நான் பார்த்தேன், என் 2 கண்ணால பார்த்தேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதோ வருது பாருங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு நாய் வந்துட்டு இருக்கும். அதை தான் இவர் புலின்னு சொல்லுவாரு. எல்லாரும் இப்படி படுத்திக்கிட்டு இருக்க சொல்லிட்டு எல்லாரும் போட்டு கும்முன்னு கும்மிட்டு இருப்பாங்க. கொஞ்சாதீங்கன்னு அப்பவும் அப்படிதான் கத்திட்டு இருப்பாரு. அப்பதான் அந்த படத்தோட ஹீரோயின் நம்ம சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்ற மாதிரி வனிதா இருக்காங்கல்ல, அவங்க வருவாங்க. ஒரு ஆளை போட்டு இவ்வளோ நேரம் எல்லாரும் அடிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கூட்டு போவாங்க. அம்பலத்தான் வேலை வாங்கி கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, அம்பலத்தானா அது எங்க அப்பா தான் வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்க வீட்டுக்கு கூட்டு போவாங்க. எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சமையல் வேலை கொடுத்துருப்பாங்க. இப்போ அவர் என்ன சொல்வாருன்னா, இவர் என்ன சொல்வாருன்னா, இந்த பங்களால நான் ஒரு பெரிய சமையல்காரனா இருந்தேன். இப்போ நீ வந்ததால நான் சித்தாளா போயிட்டேன்
போயிட்டேன்ற மாதிரி சொல்லுவார். கவலைப்படாத, உன்னை பெரிய ஆளாக ஆக்கிடுறன்ற மாதிரி அவர் சொல்லுவார். பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறதெல்லாம் இவர் செய்யணும். இவர் தான் அசிஸ்டன்ட்டு. பச்சை பாம்பை எடு, பச்சை மாமான்னு சொல்லிட்டு புடலங்காவை எடுப்பார். நறுக்கு அப்படின்னோடனே அவரும் நறுக்கிடுவார். பார்த்தீங்கன்னா மண்புழுவை நறுக்கு அப்படின்னோட மண்புழுவை நறுக்கிட்டு இருப்பாரு. நத்தையை நசுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்தையை நசுக்குவார். பூச்சியை பிதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்லிடுவார். இப்போ சொன்னது எல்லாமே காய்கறிங்க தான், அது எல்லாத்தையும் சொல்லிட்டு எல்லா ஜந்துக்களையும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமைப்பார். சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாப்பிட்டு சின்னம்மா வந்து அசந்து போயிடணும் அப்படி இப்படின்னு சொல்லுவார். வந்து சாப்பிட உட்காருவாங்க. அவங்களுக்கு சாப்பாடு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நெருப்பள்ளி கொட்டிட்டேன், மண்ணெண்ணையை ஊற்றிட்டேன், அதாவது பச்சை பாம்பு வெந்திருக்கான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அதோட இவங்களுக்கு கோவம் வந்துடும். எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி மாற்றி பார்த்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இப்போ அவர் என்ன சொல்வார்னா, இப்போ அந்த குமரிமுத்து இருக்காருல்ல, அவர் மாமா வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா அவங்க அம்மா வந்து ஏமாத்திருப்பாரு. அதாவது குடிசை வந்து பங்களான்னு சொல்லி ஏமாற்றி கையெழுத்து போட்டு வாங்கியிருப்பாரு. இந்த மாதிரி பண்ணதுனால தான் அவரை ஏமாற்றணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி இவர் பேச ஆரம்பித்தேன், அது அப்படியே எனக்கு பழகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இனிமேல் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லும்போது நிச்சயமாக இனிமேல் இந்த மாதிரி பேச மாட்டேன் தாய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சமாதானம் சொல்லிடுவார். அதுக்கப்புறம் நார்மலாக தான் பேச ஆரம்பிச்சிருவார். பார்த்தீங்கன்னா இப்போ சார்லி தான் வந்து அதாவது என்ன ப்ரொஃபஸராக இருப்பார். பிரசாந்த் எல்லாருமே இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்கல்ல. இப்போ அங்கே தான் வந்துட்டு ஒரு பையன் வந்து இவரை பார்க்கும் போதெல்லாம் வணக்கம் வணக்கம் சொல்லி அவரை கொண்டுட்டு இருப்பான். அதோட வணக்கம்டான்னு சொல்லிட்டு அவர் திரும்பி வந்துட்டு இருப்பாரு. இவர் திரும்ப அம்பலத்தான் இவர் தான். இவர் வந்து வணக்கம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவர் கோவப்படுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என் பொண்ணு ஊர்லேருந்து வந்திருக்கா, இனிமேல் இங்கே தான் படிக்க போறா, இனிமேல் ஏதாவது சந்தேகம் வந்தால் என்ன செய்யணும்னு கேட்பாரு. என் பொண்ணுகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். இப்போ இவங்களும் பார்த்தீங்கன்னா வேக வேகமாக வந்து உனக்கு பிடிச்ச இடத்துல போய் உட்காந்துக்கமான்னு சொல்லும்போது அவங்க ஒரு பெஞ்சில் வந்து உட்காந்துப்பாங்க. உட்காந்தவொன்னு பார்த்தீங்கன்னா அதாவது உங்கள் பென்சிலே வந்து கத்தியில் தான் செய்வாங்க. அது செய்யும்போது பார்த்தீங்கன்னா பசங்களாம் ரொம்ப பயந்து போய் உட்காந்துருப்பாங்க. இப்போ இவர் பாடம் எடுப்பார். என்ன எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வலது இடது இதை தான் சொல்லி கொடுத்துட்டு இருப்பார் காலேஜில். அது என்னன்னா வலதுல இருக்கிறது வலது, இடத்துல இருக்கிறது இடது, வலதுல தான் இருக்கும், இடதுல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் என்ன எல்லாரும் அருவ வாத்தியார்னு சொல்லிட்டு இருக்காங்க, நான் அப்படி கிடையாது, நான் ஒரு அருமையான வாத்தியார்ன்றதை புரிஞ்சுக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். பார்த்தோம்னா இப்போ சார் தானே இவர் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வணக்கம் சொல்கிற மாதிரி கையை வச்சு தலையை சொரிஞ்சிட்டு போயிடுவான். ஓ அப்போ எனக்கு வணக்கம் வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ வந்து நிற்பாரு. என்ன சார் அவன் வணக்கம் சொல்கிற மாதிரி வந்துட்டு சொல்லாமல் போகிறான்னு சொல்லும்போது இவர் என்ன சொல்லுவாருன்னா, இதே இதில் நான் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா என் வாத்தியாருக்கு நான் பண்ணேன், இப்போ எனக்கு பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அந்த மாதிரிலாம் அவன் பண்ணிட்டு போகிறான். சரி போட்டோம், உன்ன மாதிரி வாத்தியார் சொல்கிற மதிச்சு சொல்கிறத நின்று கேட்குற மாணவர்கள் இருக்கிற வரைக்கும் பேசிட்டு திரும்பி பார்ப்பார். அதுக்குள்ளே ஹீரோ அங்கேருந்து போயிருப்பாரு. தேரவே தேராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுவார். பார்த்தீங்கன்னா அந்த வணக்கம் சொல்கிற பையன் வந்து இவருக்கு வணக்கம் சொல்லி அவரை பாடாப்படுத்தி எடுத்துவான். இன்னொரு பையன் பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கே ரொம்ப திக்கிட்டு இருப்பான். அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா வா வா வான்னு சொல்லிட்டு வணக்கமான்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இல்லை அந்த வாசுதேவன் பையன் வந்துட்டு பென்சில் வந்து கேட்குறான், அவனுக்கு கொடுக்கவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா பெரிய முக்கியமான விஷயம், காலேஜுக்கு லீவ் விட்டு அப்புறமா போய் கொடு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் எடுத்துட்டு இருக்கு, யாரும் வந்து காப்பி அடிக்கக்கூடாது, காப்பி அடிக்க நான் விடவே மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அவரை ஏமாற்றி எல்லா இஷ்டத்துக்கும் எல்லாம் காப்பி அடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த காமெடியும் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்துட்டு சிவோ இருக்காருல்ல, அவர் வந்துட்டு இந்த ஸ்கூலுக்கு வரணும், அதாவது இந்த காலேஜுக்கு வரணும்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஏன் அப்படின்னா வந்து இவங்க ரெண்டு பேரும், அதாவது சின்ன ஜெயந்தும் சார்லியும் வந்துட்டு ரெண்டு பேரும் கரெக்டாகவே பார்த்துக்கிறது இல்லை, அவங்க மேலே நிறைய கம்ப்ளைண்ட் வருது அப்படின்றதுக்காக நேரில் வந்திருப்பாரு. நம்ம ஸ்கூல் பக்கமே வரதில்லை இவர் கேட்டுட்டு இருப்பாரு. ஒருவேளை நம்ம ஸ்கூல் ட்ரெஸ் தொடச்சிருப்பாரோ அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருப்பாங்க. இந்த ஸ்கூலில் வேலை செய்கிற மிஸ் வந்து ஆல்ரெடி அவர் வந்திருப்பாரு, கூட்டு வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அவர் நிமிந்து பார்த்துட்டு இவர் யாரும் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியாது. சார் கூப்பிட்டே இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேர் கேட்கவே மாட்டாங்க, ரொம்ப முக்கியமாக பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஸ்கூலில் வந்துட்டு படிக்கிற பசங்களாம் வந்துட்டு எப்படி சார் பாஸ் ஆகிறாங்க கேட்கும்போது எங்கே பாஸ் ஆக நம்ம தானே அவங்கள பாஸ் ஆகிட்டு இருக்கோம் அப்படி இல்லாமல் பேசுறது பார்த்தீங்கன்னா இவர் ஃபுல்லாக கேட்டு நிற்பார். அதில் பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் வந்து இந்த ஸ்கேலால் அவர் ஒரே அடி அப்படின்னு இவர் சொல்லும்போது நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, இப்படி காரி இப்படி துப்புவான்னு சொல்லிட்டு அவர் மேலே துப்பி கட்டுவார். கடைசியில் தான் இவங்க சொல்லும் போது இவர் தான் தெரிஞ்சிடும், இந்த காலேஜில் நீங்கள் ரெண்டு பேர் சரியே இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் வந்தது, அதனால தான் நேரில் வந்து பார்க்கலான்னு பார்த்தா நீங்கள் ரெண்டு பேர் ரொம்பவே மோசமாக இருக்கீங்க, ரெண்டு பேரும் உடனே டிஸ்மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் ரெண்டு பேரும் விரட்டி விட்டுவார். அப்படியே செம்மையாக இருக்கும்.